அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போகேர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். இயற்கை மருத்துவத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். காசு பணங்கள் செலவு இல்லாமல் எளிய முறையில் கடவுள் படைப்பில் உள்ள அரிய வகையான மூலிகையை கொண்டு நமக்குள்ள நோய்களை முடிந்த அளவுக்கு எப்படியெல்லாம் தீர்க்க முடியும். எல்லா நோயும் தீர்க்க முடியும், ஆனால் அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அது எல்லாராலையும் செய்ய முடியாதனால நம்ம வைத்தியரை அணுகிறோம். முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு முறையான வைத்தியரை பார்த்து சந்தித்து உங்களுடைய குறைபாடை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் எல்லார் வீட்டிலையும் எல்லா இடங்களிலும் வளர்க்கப்பட்ட ஒரு விஷயம் வேப்ப மரம். வேப்ப மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதை சொல்ல போகிறோம். தெரிஞ்சிருக்கவங்க தெரிஞ்சுக்கிங்க, தெரியாதவங்க இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அனுப்புங்க, தெரிஞ்சவங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நிறைய குறைபாடை வேப்ப மரத்தில் உள்ள நிறைய விஷயங்களை கொண்டு, அதாவது வேப்பம் பட்டை, வேப்பம் பூ, வேப்பங்கொட்டை, வேப்பம் பழம், வேப்ப இலை, அந்த வேப்ப இலையில் உள்ள தெளிந்த இலை, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் இருக்குது. அதை கொண்டு ஒவ்வொரு விதமான நோய்களை நம்ம தீர்க்க முடியும். இப்போ நம்ம சொல்கிறது வேப்பம்பழத்தை கொண்டு என்ன நோயை நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது மூல நோய்க்கு நம்ம சொல்கிறோம். வேப்பம்பழத்தை கொண்டு மூல நோய்க்கு நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. நம்ம மலக்குடலேருந்து வெளியாகப்பட்ட ரத்தம், அதாவது மலக்குடலேருந்து வலியோடு ரத்தம் வரும், பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு. மோஷன் போகும்போது ரத்தம் வரும். இந்த ரத்தம் வரப்பட்ட இந்த மூலவேதியை நம்ம எப்படி சரி பண்ணுறது? ஏன்னா நல்ல வலியோடு வரும், நம்ம கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பம்பழத்தை எடுத்து நல்லா காய போடுங்க. அதாவது வேப்பம் மரத்தில் வேப்பங்கொட்டைக்கு அதுக்கப்புறம் வேப்பம் பழமாக இருக்கும், அது நிறைய கீழே விழுந்துடும், நிறைய மேலே இருக்கும். முடிஞ்சால் பறிச்சிங்க, இல்லை கீழே உள்ளதை எடுத்து மண்ணெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி அதை அழகாக காய வச்சுருங்க. நல்லா காய வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை இடித்து பொடியாக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதை எப்படி பவுட்ரு பண்ணுங்கிற விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, அதை பவுட்ராக்கி வச்சுங்க. எப்போவுமே வேப்ப மரத்தில் உள்ள எது எடுத்தாலுமே கசப்பாக இருக்கும், உவர்ப்பாக இருக்கும். அதை சாப்பிட முடியாது, அவ்வளோ சாதாரணமாக அதை சாப்பிட முடியாது. மருத்துவ குணங்கள் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய கசப்புத்தன்மை நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அதில் தான் உங்களுக்கு மருத்துவமே இருக்குது. எது நமக்கு பிடிக்காதோ, எது தேவையில்லைன்னு சொல்கிறோமோ, எது நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கோ, கசப்பாக இருக்கோ, அங்கே தான் மருத்துவ குணம் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வேப்பம் பழத்தை காய போட்டு இடித்த பவுடரு கசப்பாக இருக்கிறதுனால நீங்கள் சர்க்கரை, அதாவது பனச்சர்க்கரையோ வெல்லமோ இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக வச்சுக்கிங்க. என்ன உருண்டை? சுண்டைக்காய் அளவு கூட எடுத்துங்க. நெல்லிக்காய் அளவுலாம் உங்களால் சாப்பிட முடியாது, சுண்டைக்காய் அளவு எடுத்து வச்சுங்க. டெய்லி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் ஒவ்வொரு உருண்டை சாப்பிடுங்க. வேதி உள்ளவங்க மூலத்துலேருந்து ரத்த வரப்பட்டவங்களுக்கு சொல்லிக்கிட்டுருங்க, அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா மருத்துவத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். இதில் நம்ம சொல்ல போகிறது மூல நோய் உள்ளவங்களுக்கு மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் ஒரு உருண்டையை சாப்பிட்ருவாங்க, கண்டிப்பாக மூல நோய் உங்களுக்கு சரியாகும். இந்த மூல நோய் சரியாது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் உள்ள பெரிய விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நோய்க்கு மருந்து சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு தெரியாத இன்னொரு வேதி இருந்தாலும் அதையும் குணமாக்கிடும். இப்போ ஒருத்தர் ஒரு 2 வேதிக்கு ஒரு மருந்து சாப்பிட்றான்னா இன்னொரு 4 வேதி அவருக்கு தெரியாமல் உடம்புல இருக்கும். அது தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் அவருக்கு தெரியும். ஆனால் தெரியாமே நம்ம மருந்து சரி பண்ணிடும். இதுதான் சித்த மருத்துவத்தில் உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதாவது சில மருந்துகள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா வேதி குணமாக்குதோ இல்லையோ இன்னொரு 4 வேதிகளை ஏற்படுத்திட்டு போயிடும். இப்படிலாம் நிறைய மருத்துவம் குணம் கொண்ட மருந்துகள் இருக்குது. நம்ம சொல்ல வர்றது அது இல்லை. கடவுள் படைப்பில் உள்ள மருந்துகள் எதுவுமே உங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தாது. அதில் கிடைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச நோயும் குணமாகும், தெரியாத நோயும் குணமாகும். இது என்ன செய்யணும்னா, நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்து சரி பண்ணிடும். இப்போ நம்ம சொல்ல வந்தது வேப்பம்பழத்தை காய போட்டு எடுத்த பவுடரில் இருக்கப்பட்ட மருத்துவ குணத்தை சொல்லிட்டோம். அடுத்த ஆடியோ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு மருத்துவத்தை பற்றி, இதே வேப்பமரத்தில் உள்ள பழங்கள் கொட்டையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. இது உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். காசு பணம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளாக குறைபாடு இருக்குது, வைத்தியர்கிட்ட கேட்ட காசு அதிகமாக இருக்குது, பணம் அனுப்பி என்னால் மருந்து வாங்க முடியாது, அருகாமையில் உள்ள வைத்தியரை பார்க்க முடியல, ஆனால் நான் இதை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்.
ஏங்க ஒண்ணு காசு இருக்கவங்க மருத்துவர பார்த்து மருந்துகள வாங்கி பயனடைஞ்சு உங்கள குறைபாட தீர்த்துக்கங்க. முடியாதவங்க இதே மாரி இயற்கை வைத்தியத்த செய்து பார்த்து உங்களுடைய குறைபாட தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்து பார்த்துருங்க. குறைபாடோட தயவு செய்து வாழாதீங்க. இன்னைக்கு இருக்க ஒரு குறைபாடு நாளைக்கு 4 குறைபாடு கூடி வந்துரும். அது இத வச்சு இன்னொரு குறைபாடு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு குறைபாடு வரும். அதுக்கப்புறம் நீங்க வாழ முடியாம ஆயிரும். சின்ன சின்ன வைத்தியங்கள். காசே இல்ல வைத்தியம். வேப்பம்பழ எல்லா இடத்துலயும் சும்மா கிடக்குங்க. நெறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் எடுத்து யாரும் ரிசர்ச் பண்ணி மருந்துகளா செய்ய போறதில்ல. அதனால எல்லா இடங்கள்லயும் வேப்பம்பழம் கிடைக்கும், வேப்பங்கொட்டை கிடைக்கும், வேப்ப எல கிடைக்கும். இதுக்கு காசு பணமே இல்ல. நம்ம ஊர்ல வந்து நெறைய மூலிகைகள் வந்து இலவசமா தான் கிடைக்கும். அத செய்றதுக்கு ப்ராசஸ் தான் சார்ஜ். அத தான் வைத்தியர் உங்கள்ட்ட கேட்பாங்க. சரிங்களா உங்களுக்கு? சில மருந்துகள இயற்கையா அப்படி நேரடியா நீங்க செய்து பார்க்க முடியும். சிலவங்க புடம் போட்டு எடுக்கணும். சிலதுல நெறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் அது வைத்தியத்துக்கு செலவாகுமே தவிர, இப்ப செய்ய போற இந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு நேர காலமோ, காசுகளோ அதிகம் ஆகப்போறதில்ல. செய்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.